திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்துவாம்பாடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி அண்ணாமலை என்பவருக்கு சொந்தமான 32 ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், திருவண்ணாமலை அருகே ஏந்துவாம்பாடி கிராமத்தில் 32 ஆடுகள் பலியாகி இருக்கின்றனர். இதுகுறித்து விவசாயி அண்ணாமலை என்ன தெரிவிக்கிறார்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன்ராஜ், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த களம்பூர் அருகே உள்ள ஏந்துவாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு தினமும் 70க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளை மேய்த்துக் கொண்டு ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்துள்ளார். தினமும் பகல் முழுவதும் ஆடுகளை மேய்த்துவிட்டு மாலை வேளையில் விவசாய நிலத்தில் கட்டப்பட்டுள்ள ஆட்டு கொட்டகைகளில் ஆடுகளை அடைத்துவிட்டு கிராமத்தில் உள்ள வீடுகளில் இரவு நேரத்தில் தங்கமடைந்து உறங்கிவிட்டு மீண்டும் பகல் நேரத்தில் வந்து ஆடுகளை மேய்ப்பது வழக்கமாக கொண்டுள்ள அண்ணாமலை நேற்று மாலை இரவு நேர ஆடுகளை மேய்த்துவிட்டு ஆட்டு கொட்டைகளில் ஆடுகளை அடைத்துவிட்டு உறங்க சென்ற அண்ணாமலை நள்ளிரவில் திடீரென ஆடுகளின் அழகல் சத்தம், கூச்சல் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து ஆட்டு கொட்டைக்கு அண்ணாமலை ஓடி வந்து பார்த்தபோது தெருநாய்கள் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் வெறிநாய்களும் சேர்ந்து ஆடுகளை கடித்து குதறி கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டு அப்பகுதியில் பொதுமக்களை உதவிக்கு கூப்பிட்டு ஆட்டுக்கொட்டையில் உள்ள தெருநாய்களை விரட்டும் வேலையில் ஈடுபட்டனர். ஆட்டுக்கொட்டையில் இருந்த 70க்கும் மேற்பட்ட ஆடுகளில் சுமார் 32 ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளது. இதில் ஆங்காங்கே ஆடுகள் இறந்து சிதறி கிடந்தன. மீதம் இருந்த ஆடுகள் நாய்களுக்கு பயந்து மரண ஓலமிட்டு கொட்டையில் ஒதுக்குப்புறமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அண்ணாமலை கூச்சலிட்டு பொதுமக்களை விரைந்து தெருநாய்களை விரட்டி அடித்தனர். தற்போது தகவல் அறிந்து வந்த களம்பூர் சுகாதாரத்துறையினர் மற்றும் கால்நடைத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்து கிடந்த ஆடுகளை பரிசோதித்து உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, களம்பூர், போலூர், சேத்துப்பட்டு, கண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் வீதிகளில் பொதுமக்கள் நடமாடவே பயப்படுகின்றனர். வீதிகளில் நடமாடும் தெருநாய்களால் மக்களுக்கு அச்சத்துடன் சாலைகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் தெருநாய்கள் தொந்தரவு அதிகரித்து காணப்பட்டு வருவதால் தெருநாய்கள் மூலம் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு உயிர் இழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க கால்நடைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மோகன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.